ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. மேம் நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு இந்த ட்ரிபிள் இ பேப்பர்ஸை மட்டும் எப்படி பீட் பண்ணி வரதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிற ஃபீட்பேக் இது தான். ஸோ அதனால் நம்ம இது ஒரு வீடியோவாக போட்டுடலாம், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் நான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் இப்போ யாரை பேசிகிட்டு இருக்கேன்னா, மேம் 2-3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸி பேப்பர்ஸ் டஃப்பாகவே இருக்காது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீ 2-3 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன், டிஎன்பிஎஸ்சி ஏஇயாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி டிஆர்பியாக இருக்கட்டும். ஸோ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ உனக்கு இதுக்கு ஈஸி பேப்பர் பிரச்சனையே இல்லை. பட் இப்போ இந்த எக்ஸாமுக்கு நான் பர்டிகுலராக ஒரு 5 பேப்பர்ஸ் வந்து ட்ரிபிள் இ பேப்பர் படிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா, படிச்சிருக்கேன் மேம், ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள். மேம் நான் ஆக்சுவலாக படிக்கவே இல்லை மேம், ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிச்சதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொன்ன விஷயம் என்னென்னா, பேப்பர்ஸ் கை வைக்காத, ட்ரிபிள் இ பேப்பர்ஸ் கையே வைக்காது, ஈஸி பேப்பரை மட்டும் படி, அப்போ எக்ஸாம் எழுதிட்டு வான்னு நான் தான் சொன்னேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ தானே நமக்கு குரூப் 4 முடிச்சது, இந்த 1 வீக்லலாம் ட்ரிபிள் இ பேப்பர் படிக்கிறதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு நானே தான் சொன்னேன். ஸோ இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பர்ஸே கை வச்சிருக்க மாட்டாங்க, ட்ரிபிள் இ பேப்பர்ஸே கை வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 செட் ஆஃப் பீப்புள் எப்படி வந்து எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, மேம் நீங்கள் கொடுத்த மெட்டீரியல் படித்தேன், இல்லைனா நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி மெட்டீரியல் படித்தேன், சம்திங் ஏதோ படித்தேன் மேம், ஆனால் நிறைய ஃபார்முலாஸ் மேம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோ, மொத்தமே 5 சப்ஜெக்ட் தான் இருக்குது. எம்என்ஐ, மிஷின்ஸு, பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸு, ரினியூவபிள் எனர்ஜி. ஓகேவா? முதல்ல எம்என்ஐ முடிச்சிருவோம். எம்என்ஐங்கிறது பேசிக் தியரிட்டிக்கல் பேப்பர். ஓகேவா? உனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குன்னா, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அதில் சிஆர்டி, சிஆர்ஓ, வோல்டிமீட்டர், அம்மீட்டர் இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்தே ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு வந்திருப்போம். எதில்? லேபில். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 10 days படித்தா கூட அந்த பேப்பர் உனக்கு புரியும். அதாவது பேசிக்காகவே நீ புரிஞ்சு படிக்கிற கேட்டகரியில் இருக்கிற அப்படின்னா அது புரியும். ஸோ அந்த விதத்தில் எம்என்ஐ வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸு. இதில் பார்த்தோன்னா நம்மளோட டாபிக் தான் அதில் நிறைய கவர் ஆகும். எஸ்சிஆர், டயாக்கு, ட்ரையாக்கு, அப்புறம் டயோடு, டிரான்சிஸ்டர்ஸ், இது எல்லாமே கவர் ஆகும். அதில் கொஞ்சம் வேறு மாதிரி போகும். இதில் வந்து நம்ம என்னென்னா பயாசிங் இந்த மாதிரி படிச்சிருப்போம் ஈஸியில். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா, பவர் ஓரியன்டாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ஃபார்முலாஸ் நிறைய, அதை நான் ஒத்துக்கிறேன். ஓகே, பட் ஆனால் என்ன அப்படின்னா, நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, புதுசாக இப்போது உனக்கு ஏரோநாட்டிக்கல் பேப்பரை கொடுத்து படி அப்படின்னா ஒன்றுமே புரியாது. ஓகேவா? பட் இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா, நம்ம படிக்கலனாலும் நம்மக்கிட்ட ஓரளவு டச்சில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ். ஸோ அதனால் இது. அதுக்கடுத்து ரினியூவபிள் எனர்ஜிங்கிறது அது ஒரு மெக்கானிக்கல் பேப்பர். அதாவது என்னென்னா, இது வந்து ப்ராக்டிக்கல் பேப்பர். ப்ராக்டிக்கல்னால் இப்போ நம்ம விண்டு, சோலாரு இதெல்லாமே நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் ஃபிசிக்ஸில். ஓகேவா? அதை கொஞ்சம் எலாபரேட்டாக எப்படியெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் வந்து என்ன ராடு, அந்த மாதிரிலாம் படிக்கிறது தான் உனக்கு ரெனவபிள் எனர்ஜி. ஸோ அதுவும் உங்களுக்கு என்னது, ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் பேப்பர் தான். தென் அதுக்கு அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடியது மிஷின்ஸும் பவர் சிஸ்டமும். ஓகேவா? மிஷின்ஸ் வந்து கஷ்டம்தாம்மா, உங்களுக்குன்னு இல்லை, ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸே வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கள ஒவ்வொரு செமஸ்டருக்கு ஒவ்வொரு இது எழுதியிருப்பாங்க மிஷின்ஸு. இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்குங்கிறது கஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மேம் நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இந்த பேப்பர்ஸ் வந்து எக்ஸாம் டைமில் எனக்கு கிளியர் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஈஸி டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. ட்ரிபிள் இ பேப்பர்ஸ்க்குரிய கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள். இப்போ டெஃபினேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, நீ படிச்சிருக்கிறேன் மேம், ஓரளவு படிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஆன்சர் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறவங்களுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் தெரியாத ஆப்ஷனை கேன்சல் பண்ணிவிடும். ஸோ இப்போ 4 ஆப்ஷன் இருக்குன்னா 3, 2ன்னு ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வா. ஓகேவா? அதில் ஆனால் கண்டிப்பாக இதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணுமா? ஓகேவா? ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் இந்த கொஷனுக்கு அட்லீஸ்ட் இதுவாக இருக்கும்னு நம்ம என்ன பண்ண முடியும், 2 ஆன்சரையாவது நம்ம சூஸ் பண்ண முடியும். கீழே இருக்கக்கூடிய 4ல் 2ஆவது சூஸ் பண்ண முடியும். அப்போ நீ என்ன பண்ணிடணும், 2 வந்து என்ன பண்ணிடணும்னா ஃபில்டர் பண்ணிடணும். உனக்கு அப்படி தான் கீழே ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நீ படித்ததை வச்சு உனக்கு இந்த அந்த டேர்மை படிச்சிருக்கனாலே அதை தாராளமாக கிளிக் பண்ணி வச்சுட்டு வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஏன்னா நம்ம இது ரொம்ப நாள் படித்தது கிடையாது, இந்த எக்ஸாமுக்காக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் கிடையாது. நான் சொல்கிறது ஈஸி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபில்டர் பண்ணிவிடு. அதாவது அன்வான்டாக இருக்கக்கூடியதோ இல்லை மிஸ்மேட்ச் ஆகக்கூடிய ஆன்சர்ஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா 2 மேக்ஸிமம் ஆகட்டும், அது 2ல் ஏதாவது ஒன்று அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி போட்டுருங்க. ஓகேவா? ஸோ நீ படித்தது இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிறது தெரியலனா கூட நீ படித்ததை வச்சு இந்த டாபிக் நம்ம படிச்சிருக்கோமே அப்படின்னு போட்டுருங்க.
ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்மளோடதுல அதிக இது மேட்ச் ஆகுதுன்னா அதையும் போட்டுங்க. ஏன்னா அதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக நம்ம கேட்டிருப்போம். ஸோ அதனால் அப்படி போட்டுக்கோங்க. இது வந்து படிச்சிருக்கிறேன் மேம், அட்டன் பண்ண முடியலன்னு. படிக்கவே இல்லை மேம், நான் வந்து ட்ரிபிள் பேப்பர்ஸ் படிக்கலை, ஈஸி நல்லா படிச்சிருக்கேன்னா நல்லா பாரு, அந்த 3 மணி நேரத்தில் நீ என்ன பண்ணணும், ஒவ்வொரு கொஷினாக ஆன்சர் பண்ணக்கூடாது. ஈஸி கொஷின்ஸை வந்து ஈஸி கொஷின்ஸை நான் செப்பரேட்டாக பிரிக்க சொல்லலை. நமக்கு எஸ்சிஆர் ட்ரையாக்லாம் வருதுன்னா நீ பாட்டுக்கு போட்டுடலாம். ட்ரிபிள் பேப்பர்ஸ்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் வச்சுட்டு ஈஸி பேப்பர்ஸை டைம் எடுத்து ஆன்சர் கொடுக்குற மாதிரி பாருங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களோட இதை வந்து செக் பண்ண போகிறதே என்னென்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட் பேப்பர் எவ்வளோ மார்க்குங்கிறத பார்க்கறதுக்கு தான் போகிறீங்க. ஏன்னா ட்ரிபிள் பேப்பர் நீங்கள் தொடவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஈஸி பேப்பர்ஸாவது பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஈஸி கொஷின்ஸை ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டுருங்க. போடாத கொஷின்ஸை கூட என்ன தெரியுதோ போட்டுருங்க. ஓகேவா? இது வந்து ட்ரிபிள் பேப்பர்ஸ் என்ன பண்ணுங்கன்னா என்ன சொன்னேன், அதாவது கொஷினை ரீட் பண்ணுங்கள். ஒரு அசம்ஷனில் உனக்கு இது வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஜஸ்ட்டு இதுக்கு இது வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷனில் போட முடியும். ஓகேவா? அதுக்காக நீ ஃபார்முலாஸ்லாம் தொடாமல் போயிருந்த அப்படின்னா சுத்தமாக ஆன்சரே பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் மினிட்ல அட்லீஸ்ட் ஃபார்முலாஸு, பேசிக் டெஃபினேஷன் அந்த மாதிரி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈஸிக்கு டக்குன்னு போட்டுட்டு ட்ரிபிள்இக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஆன்சர்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா நான் இந்த வேலையை தான் பண்ணுவேன். ஓகேங்களா? நான் எந்த எக்ஸாமுக்குமே படிச்சுட்டு போக மாட்டேன். பட் ஆனால் என்னென்னா இந்த ஃபில்ட்ரு பண்ணுறது, மேட்ச் பண்ணுறது, ஸோ அதில் வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவேன். ஸோ அதில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து நிறைய வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதை தான் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.